ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஓஷியோ ஆல்பம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஓட்ஸ் மீல் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து சியா சீடும் சன்ஃப்ளவர் சீடும் மேலே வந்து தூவியிருக்கேன். இன்றைக்கி வந்து பழம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கோவா வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து மிட் ஸ்நாக் வந்து ஒரு 12 மணி 11:45 டு 12 மணிக்குள்ளே எடுத்திருப்பேன். மாம்பழம் வந்து இப்போ சீசன் அப்படிங்கிறதுனால ஒரு மாம்பழம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இன் பிட்வீன் கேப் நான் எதுவுமே எடுக்கல. டேரெக்டாக என்னோடய லஞ்ச் டைம் வந்து ஒரு 2:15க்கு போயிட்டேன். இன்றைக்கி வந்து உளுந்தஞ்சோறு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து குருமா, அது கூட வந்து 2 எக்கு, அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளோட தயிர் பச்சடியில் வந்து வெள்ளரிக்காய் மட்டும்தான் நான் இன்றைக்கி வந்து போட்டிருக்கேன். பட் என்னால் இந்த குவான்டிட்டி வந்து ரைஸ் வந்து ஃபுல்லாக சாப்பிட முடியல. இவ்வளோ குவான்டிட்டி வந்து நான் வந்து தூர போட்டுட்டேன். ஏன்னா என்னால் அந்தளவுக்கு எடுத்துக்க முடியல, ஆல்ரெடி ஹெவியாக இருந்தது அப்படிங்கிறதுனால. ஈவினிங் வந்து இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வயிறு வந்து கொஞ்சம் ஃபுல்லாக இருந்தது. பட் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல ஆசையாக இருந்தது அப்படிங்கிறதுனால ப்ளம் கேக் வந்து வாங்கியிருந்தேன் கடையிலேருந்து. அதில் ஒரு ஹாஃப் பீஸ், கிட்டத்தட்ட ஒரு 3/4 பீஸ் வந்து எடுத்திருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து டின்னர் தான் வந்து டைரெக்டாக எடுத்துக்கிட்டேன். டின்னரில் பார்த்திங்க அப்படின்னா கடலை வந்து 2 விதமான கடலையை நான் வந்து ஊற போட்டு அவிச்சு எடுத்திருக்கேன். கொண்டக்கடலை தான். கொண்டக்கடலையில் கருப்பு கடலையும் வெள்ளைக்கடலையும் ஊற போட்டு அது கூட வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு சலாடு மாதிரி எடுத்திருக்கேன். மட்டன் சாப்ஸ் வந்து கிரேவி மாதிரி பண்ணி அது ஒரு பவுல் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதான் என்னோடய டின்னர் இன்றைக்கானது. ஸோ ஒர்க் அவுட் பார்த்திங்க அப்படின்னா நான் இன்றைக்கி வந்து கிளாஸ் போயிட்டு வந்திருக்கேன். நான் இப்போ ஜிம்மு வந்து ஒரு 10 டேஸாக வந்து ஜிம் போகலை. என்னோடய ப்ரோக்ராம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருந்தது அப்படிங்கிறதுனால ஸ்கிப் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய பசங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி நிறைய ஷெட்யூல் மாற்றி அப்படி போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஒர்க் அவுட் வந்து நான் வந்து ஜிம்முக்கு போகலை. பட் ஆனால் மார்னிங் நான் வந்து ஆஸ் யூஷுவல் என்னோடய வாக்கிங் எல்லாமே வந்து ரெகுலராக அது எல்லாமே வந்து கரெக்டாக தான் வச்சுருக்கேன். மதியம் பார்த்திங்க அப்படின்னா நான் எக்கு வந்து பாயில் பண்ணி தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ மஞ்சக்கருவோடய சேர்த்து தான் நான் வந்து சாப்பிட்ருக்கேன். குருமாவில் வந்து எல்லா காய்கறியுமே வந்து போடுற மாதிரி குருமா வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுவுமே நல்லா ஹெவியாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் வந்து மதியம் லஞ்ச் எடுத்துக்கும் போது இந்த தயிர் பச்சடி அந்த மாதிரியெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சலாடு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவே நம்மளோட பாடியில் வந்து பாதி இதை வந்து கவர் பண்ணிடும், ஒரு கால்வாசி. அதுக்கப்புறம் ஸோ அதனால தான் இன்றைக்கான ரைஸில் நான் வந்து பாதி வந்து வேஸ்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஆச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம நினச்சி ஒரு குவான்டிட்டி எடுத்து வைப்போம், அதை விடையே நம்மளால் சாப்பிட முடியாமல் சிச்சுவேஷனில் இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தேவையான ஐட்டத்தை நம்ம சாப்பிட்றோம். ஸோ ஃபுல்லாக சாப்பிடாமல் ஒரு 80% சாப்பிட்டு நம்ம தண்ணி குடிப்போம். ஸோ அதுவே வந்து வயிறு வந்து ஃபில் ஆகிடும். ஸோ இது மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் நாளைக்கு மீட் பண்ணுறேன்.